அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தியது அவரவர்கள் கற்ற கல்வியா அல்லது அவரவர்கள் கற்ற கைத்தொழிலா அல்லது அவன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இந்த கோவில்கள் உதவி செய்திருக்கிறதா, இந்த கோவில்கள் மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டுமென்றால் அவன் அறிவார்ந்து சிந்திக்க வேண்டும். அறிவார்ந்து சிந்திக்கணும். அறிவார்ந்து சிந்திக்கலை, விழிப்புணர்வோடு இல்லை அப்படின்னால் இங்கே ஒரு பெரும் கூட்டம் உங்களை என்ன பண்ணிடும், முழுங்கிடும். ஏற்கனவே நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளோட அப்பா அம்மா இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த கூட்டம் முழுங்கிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் கடவுள்தான், எல்லாத்துக்கும் காரணம் கோவில்தான். அதற்கு இடைத்தரகர்களாக நாங்கள் செயல்படுகிறோம் என்று ஒரு கூட்டம் எல்லாரையும் நம்ப வச்சு அவரவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மேம்படுத்துகிறோம். நீங்கள் கோயிலுக்கு இந்த பூஜையை செய்யுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, கோயிலுக்கு ஒரு மணியை வாங்கி வைங்க, கோயிலுக்கு ஒரு தூணை கட்டி கொடுங்க, கோயிலுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு எல்லாத்தையும் இந்த பொதுமக்களுடைய தலையில் மிளகா அரைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அப்படியே வச்சுப்போம். தலையில் வச்சுட்டாங்க அப்படின்றத விட தலையில் மிளகா அரைச்சிருக்காங்க அப்படிங்கிறத உண்மையான யதார்த்தமான உண்மை. ஏன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம ஆய்வு என்னைக்காவது பண்ணியிருக்கோமா, சிந்திச்சிருக்கோமா? இந்த கோயில் கடவுள் அப்படின்னாலே நம்ம சிந்தனை, நம்ம அறிவும் எங்கேயோ பறந்துடுது. எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருக்கான், கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு பணம் கொடுத்துட்டு போகிறது. எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கான், அவெல்லாம் கோயிலுக்கு பணம் கொடுத்துட்டு அதுக்கு அவன் என்னமோ பெரிய சேவை பண்ண மாதிரி அவனுக்கு ஒரு பிரமிப்பு. நீதிகளை வழங்கக்கூடிய நீதிபதிகளே கோயிலுக்கு இந்த கோயில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கை. அது நம்பிக்கை என்பது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல. அது நம்பக்கூடிய விஷயத்தை பொறுத்தது, நம்பக்கூடிய ஆளை பொறுத்தது. அது எப்படி வேண்டுமானாலும் மாறுபடலாம். உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யாக கூட இருக்கலாம். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலைக்கு பேர் தான் நம்பிக்கை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்படின்னால் இப்படி அவர்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையெல்லாம் பொய்யாக தான் இருந்திருக்கு. அப்போ ஒரு மனிதன் நீங்கள் என்ன பண்ணுறான், தன் வாழ்க்கையை மேம்படணும் அப்படின்னால் அவன் கல்வி கற்றால் அவனுடைய வாழ்க்கை மேம்படுமா, கல்வி கற்காமல் இருந்தால் மேம்படுமா? கல்வி கற்றால் தான் அவன் என்ன பண்ண முடியும், அவன் அடுத்த நிலைக்கு போக முடியும். இப்போ ஸ்கூல் படிக்கிறான்னா அவன் காலேஜுக்கு போக முடியும், காலேஜை முடிச்சுட்டா வேலைக்கு போக முடியும். அப்போ இந்த கல்வி முறைகள் எதற்காக இந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது என்றால் அவனுடைய தொழிலை முடிவு பண்ணுவதற்காக தான். எவ்வளோ வருமானம், அவன் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத அதை தீர்மானிக்கிறதுக்காக தான் இந்த கல்வி முறையெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆகணுன்னாலும் அவர் மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. நம்ம ஏற்கனவே பதிவிட்ட மாதிரி நல்ல மெமரி பவர் இருக்கணும் அவருக்கு. தான் படிக்கிறத ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அப்போ அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் டிக் பண்ணிவிட்டு அவர் போயிட்டே இருக்கலாம். சரியான ஆன்சரை சூஸ் பண்ணி டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அப்போ அங்கே நான் என்ன படித்தேனோ அதை மெமரி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னால் இங்கே வந்து அதை வந்து வாந்தி எடுத்து நம்ம வந்து எக்ஸாமில் நம்பர் 1ஆவோ 2ஆவோ 100க்குள்ளேயோ 1000க்குள்ளேயோ வந்து பாஸ் பண்ணி நம்ம கலெக்டர் ஆகிடலாம். ஆனால் நான் எதற்காக கலெக்டர் ஆனேன், எதற்காக அந்த பொதுமக்களுக்கு சேவை செய்யும் இந்த மாவட்டத்தை கட்டி ஆளும் இந்த மாவட்ட பொறுப்பை எதுக்கு தேர்வு செய்கிறேன் என்றால், இந்த மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக தான் இந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார். அந்த பணியை அவர் அந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய தொழிலை அவர் சுதந்திரமாக இந்த மக்களுக்கான பணியை அவரால் செய்ய முடிகிறதா? செய்ய முடியவில்லை. அப்போ அவர் மந்திரி என்ன சொல்கிறாரோ அதை அவர் கேட்குறார். மந்திரி முதலமைச்சர் சொன்னதை கேட்குறார். அப்போ யார் சொன்னால் நடக்குது அப்படின்னா முதலமைச்சர் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கிற விதமாக இருக்குங்க. ஆனால் இன்றளவில் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் வீட்டில் யார் முடிவெடுத்தாலுமே அது நடக்கிற மாதிரி இருக்குது. முதலமைச்சர் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் அரசியல் அமைப்போ இல்லை இந்த மக்களை பற்றியோ இல்லை மிக சிறந்த ஆய்வாளர்களாகவோ மிக சிறந்த அறிவாளிகளாகவோ இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கனால் அது ஒரு கேள்விக்குறி தானே. அவரவர்களுக்கு என்ன இருக்குமோ அதை சார்ந்து தானே இருக்கும். ஆனால் இந்த மக்களை நாம் வந்து வழிநடத்த வேண்டும் என்றால் மிகப்பெரிய அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் நல்ல மனிதனாகவும் உண்மையை பேசக்கூடிய ஆட்களாகவும் விழிப்புணர்வு மிக்கவராகவும் யதார்த்த குணம் வாய்ந்தவராகவும் கருணை நேர்மை இதெல்லாம் இருக்கும் நபராக இருக்கணும். இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சேதான் பழங்காலங்களாக நம்ம வந்து அவர்களை தேர்வு செய்யும் அந்த முட்டாள்தனத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இப்போ எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதலமைச்சர் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கணும்னா எல்லாருமே முதலமைச்சர் ஆகிறதுக்கு தானே முயற்சி பண்ணணும். இப்போ கலெக்டருன்றவரும் அவர் சுயமாக அவரால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னால் செய்ய முடியும். ஆனால் அவரை செயல்பட விடுவதில்லை. ஒரு பிரசாந்த் என்ற ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருந்தார், நல்ல கலெக்டர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னால் ஒரு 200 வேக்கன்சியில் இருந்த பணியிடங்களை நிரப்பணும். ஒரு சத்துணவு பணியாளர்கள் ஒரு 200 இடங்கள் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அவருக்கு நெருக்கடி கொடுக்குற எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு ஒரே நைட்டில் யாருக்கிட்டேயும் 5 பைசா வாங்காமல் ஊனமுற்றோர்கள் விதவை பெண்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணிடுறாரு, அவர் வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, வேலை போட்டு கொடுத்துருக்கார். ஒரே நாள் நைட்டில் அந்த விதவை பெண்களுக்கும் அந்த ஊனமுற்றோர்களுக்கும் அவர் வந்து வேலை போட்டு கொடுத்துட்றார். கொடுத்த உடனே அவரை என்ன பண்ண முடிஞ்சதுன்னா எதுவும் பண்ண முடியல. அவரை ஒன்று தான் பண்ண முடிந்தது இவர்களால். இவர்கள் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவரை. அவ்வளோதான் நடந்துச்சு. அவ்வளோதான் பண்ண முடியும் அவர்களால். ஆனால் இந்த வேலையை போட்டு கொடுக்கும் அதிகாரம் யாருக்கு இருந்தது என்றால் அந்த கலெக்டருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட தைரியசாலியாக இந்த கலெக்டர்களெல்லாம் செயல்பட்டார்களே ஆனால் இந்த ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். சகாயம் ஐஏஎஸ் அவரை போல நல்ல மனிதர்கள் இந்த நாட்டுக்கு மாவட்ட ஆட்சியராக வந்தால் இங்கே வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதை விட்டுட்டு இதை மாதிரி அமைச்சர் சொன்னாலும் முதலமைச்சர் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அதில் ஒரு பர்சன்டேஜ் வாங்குகிற அந்த மாவட்ட ஆட்சியாளர்னால்
யாருக்காவது ஏதாவது பிரயோஜனமா அப்படின்னால் யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களையெல்லாம் அறிவாளிகள் என்று நாம் அடையாளம் கண்டுகொள்வது? வேண்டுமானால் அவர்கள் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்கள் என்பதை நாம் வேணால் எடுத்துக்கலாமே தவிர, இவர்களை போய் நம்ம அறிவாளி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறதுக்கு இல்லை. நம்ம ஏற்றுக்கல, அவர்கள் வேண்டுமானால் நினைத்து கொள்ளலாம். ஏனென்றால் அறிவாளி என்றால் தன்னுடைய மனித தன்மையை மேம்படுத்தி தேவநிலைக்கு அவர்கள் மேம்பட்டு செல்ல வேண்டும். அவர்கள் தன்னுடைய மனித நிலையிலிருந்து கீழ்ப்பணிந்து அவர்கள் மிருக நிலைக்கு தான் செல்கிறார்களே தவிர அவர்கள் மேம்படுவதற்கு விடுவதும் இல்லை, அவர்கள் முயற்சிப்பதும் இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்படி அந்த கல்வியை கற்றதனால் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு இருக்கிறதா அப்படின்னால், அவர்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அறிவு மேம்படுவதற்கும் ஞானம் மேம்படுவதற்கும் அங்கே வாய்ப்பு குறைவாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளும். ஏனால் இன்றைக்கு கல்வி முறையெல்லாம் அப்படி தான் இருக்குது. அறிவை மேம்படுத்தும் அளவிற்கு கல்வி இல்லை, தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் அளவிற்கும் தன்னுடைய தொழிலை முடிவு பண்ணுற விதமாகவும் தான் இந்த கல்வி நிலையங்கள் இன்றளவிலும் இருந்து வருகின்றன. அப்படிங்கிறதான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதுக்கு அடுத்தாற்போல் இந்த கல்வி சரியாக படிக்கலை. ஒரு சிலர்லாம் படிக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி படிக்காத சில நபர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க, சில கைத்தொழிலை கற்றுக்கொள்வாங்க. அது நல்ல தொழிலோ இல்லை சாதாரண ஒரு சிறு தொழிலோ ஏதோ ஒரு தொழிலை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதை கற்றுத்தேர்ந்து அவர்கள் அங்கேயே பணி செய்து அங்கேயே பணி செய்பவர்களும் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் சுயமாக ஒரு தொழிற்சாலையோ இல்லை அதை சார்ந்த ஒரு தொழிலையோ செய்யும் நபர்கள் இருக்காங்க. அப்படி அவர்கள் அந்த தொழிலை செய்யும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கை மேம்பட்டு இருக்கிறதா அப்படின்னால் ஆமாம், அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து மேம்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய சிக்கனம் புத்திசாலித்தனம் அதை வைத்து அவர்கள் மேம்பட்டு இருக்கிறார்கள். அப்படி இல்லாட்டினால் அவர்கள் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி ஒரு கிராஜுவலாக இருப்பாங்க. இப்போ இங்கே 3 விதமான மனிதர்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பொருளாதாரத்தின் அடிப்படையில். ஒன்று, அடித்தட்டில் இருக்கும் மக்கள்கள், கீழ்ப்படிந்து இருக்கிற அந்த அடித்தட்டில் வாழுகிற மக்கள்கள். அதுக்கு அடுத்தது நடுத்தர வர்க்க மக்கள். அதுக்கு அடுத்தாற்போல் நல்ல வசதியாக இருக்கிற மக்கள். இப்படி 3 விதமாக இருக்கிறார்கள். இது எதுவுமே இல்லாமல் ரோட்டோரம் ஆதரவற்றவர்களாக வாழும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவர்களை நம்ம ஆதரிக்கணும். நம்ம அதற்கான ஆதரிப்பதற்கான பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் செய்தாலும் இந்த காணொளி வகையிலாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கிட்டையும் மற்றவர்கள்ட்டையும் நம்ம உதவி கேட்குறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறோம். நீங்கள் உதவி உங்களால் எப்படி செய்ய முடியும், நீங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு ரொம்ப தயங்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து தான் நான் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அதை பதிவிட்டோம், நம்ம அதை சொன்னோம் அப்படின்னால் நீங்கள் அதை சார்ந்து பணம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் என்னுடைய மனம் இருக்கு இல்லையா, அது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நம்மளுடைய பணியை நம்ம செய்வோம், இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட அப்படி கொடுக்கறதுங்கிறது அது சரியாக இருக்குமா அப்படின்னால் என்னை பொறுத்த வரையிலும் அது ஒரு சரியில்லாத ஒரு தன்மையாக தான் நான் பார்க்குறேன். சரி, அப்படியே நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அதை வாங்கி முதல் பணமாக என்னுடைய பணம் இருக்கும், என்னுடைய உழைப்பில் இருக்கக்கூடிய
அந்த பணத்தை தான் முதல் பணமாக நான் வந்து அதில் வந்து போட்டு செய்கிற வழக்கம் எனக்கு இருக்குமே தவிர, உங்கள்கிட்டேருந்து வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு அது நீங்களே செஞ்சுட்டு போயிடலாம்ல. அப்போ இப்போ தான் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து டைம் இல்லை, நாங்கள் என்ன பணி செய்யறதுன்னே எங்களுக்கு தெரியல, நாங்கள் யாருக்கு என்ன உதவி செய்வது என்பதே எங்களுக்கு தெரியல, அன்னதானம் கொடுக்கறதா, இல்லை இந்த பசங்களை படிக்க வைக்கிறதா, நோட்டு புத்தகங்கள் வாங்கி தருவதா அப்படின்னு பலவிதமான அவங்களுக்கு கேள்வி இருக்குது. அதனால் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து உங்களுடைய பணியோடு சேர்ந்து நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு இப்போ தான் ஒரு சிலர்கள் வந்து கேட்குறாங்க. ஆனால் நம்ம வந்து அதை சொல்ல தயங்குகிறோம். இப்படிலாம் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க, பணம் கொடுங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய திட்டங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் மற்றவர்களிடம் அதை பதிவிடுவதும், இப்போ அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு கௌரவ பிச்சை மாதிரி இருக்குது. நானே என்னுடைய பணத்தை போட்டு நான் வந்து ஏழைகளுக்கு உணவளிப்பது எப்படி இருக்கும்? நானும் என்னை சார்ந்த ஒரு சில பேர்லாம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து செய்கிறதுங்கிறது ஒரு ஏதுவாக இருக்குது. ஆனால் ஒரு மனிதருக்கு ₹1 திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்குது. ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ₹1 எங்களோட அக்கௌண்ட்டில் போடணும். இல்லை வருஷம் 365 நாளைக்கு ₹365, இல்லை மாதம் வந்து ₹30, மாதம் ₹30 நீங்கள் போட்டீர்களேயானால் உங்களுடைய பெயரில் அன்னதானத்தை நாங்கள் அதிகப்படுத்துவோம். இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணியை அதிகப்படுத்துவோம். இன்னும் கல்வியில் முடியாத நபர்களுக்கு கல்வியை வழங்குவது, இப்போ நோட்டு புத்தகங்களை வாங்கி தருவது, அதுக்கு அடுத்தாற்போல் ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க அவர்களுக்கு சில உதவிகளை செய்வது, உணவுப் பொருட்கள் வாங்கி தருவது, உடைகளை வாங்கி தருவது, இந்த குளிர்காலத்தில் போர்வைகளை வாங்கி தருவது, இப்படி பலவிதமான பணிகளை நம்ம வந்து வலதுகை செய்கிறத இடதுகைக்கு தெரியாமல் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஆனால் அப்படி செய்வது என்பது, மற்றவர்களிடம் வாங்கி செய்வது என்பது, அது வந்து ஒரு நமக்கு வந்து எப்படி இருக்குனால் ஒரு சரியாக இல்லை, அந்த சூழ்நிலை வந்து சரியாக இல்லை எனக்கு. அதனால் நான் வந்து இந்த மக்களிடம் இதை எப்படி பதிவிடுவது என்பதே கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை பதிவிடலாமா வேணாமா? ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, இதை மாதிரி நாங்கள் வந்து பணம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இப்போ தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சரி உங்களால் முடியலன்னா நீங்கள் வந்து எங்களுடைய அக்கௌண்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுதான் ஜிபே நம்பரும், அதில் நீங்கள் வந்து போடலாம். உங்களால் முடிந்தது எவ்வளோ ரூபாய் வேண்டுமானாலும் போட்டுவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய நம்பரை நான் வந்து இவ்வளோ அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு பதிவிடணும். ஏன் பதிவிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு 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 விஷயம் ஒன்று இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து அன்னதானம் போடுறதுக்கு உதவி பண்ணுறீங்க, மற்றவர்கள் உதவுறதுக்கு உதவி பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக ஒரு 5 வருஷமாக உதவி பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு நெருக்கடி வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 365 நாளும் ₹365 நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு ₹1000 கொடுத்துருக்கீங்க, 10 வருஷத்துக்கு ₹10,000 கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த ஏழைகளுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுத்ததுங்கிறது அது ஏழைகளுக்கு கொடுத்தது அதோட முடிஞ்சிருச்சு. அப்படி ஒரு தருவாய் உங்களுக்கு ஏற்படுமே ஆனால் அப்போ வந்து எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தன்மையும் சூழ்நிலையும் சொல்லும் பொழுது நாங்கள் நேரடியாகவே உங்களிடம் வந்து பார்த்து உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு வருவோம். உங்களுக்கான பணியையும் உங்களுக்கான உதவியையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் இது வந்து
ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னால், ஏழைகளுக்கு உதவும் ஒரு சில நபர் அவர்களே சில நேரத்தில் கஷ்டப்படுவாங்க. அதற்பட்ட அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ அப்படி வரும்பொழுது இதே ஒரு திட்டமாக நாங்கள் எழுக்கிறோம். இப்படி யாரோ ஒருத்தர் உதவுறாரு நமக்கு, அவருக்கு கஷ்டம் வரக்குள்ள என்ன பண்ணணும், நம்ம உதவணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம். இப்போ அப்படி கொடுத்தீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள நம்ம அதை சரி பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போ இப்படி பலவிதமான நன்மைகளை நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் வாழுறான் அப்படின்னால், எத்தனை கோடி பேரும் ஒரு நாளைக்கு ₹1 அப்படின்ற ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு உதவியோ ஏதாவது செய்ய ஆரம்பித்தோம். இப்போ நம்ம ஸ்கூல் கட்டணும்னு சொன்னோம் இல்லையா, என்ன ஸ்கூலு, உலகத்தரத்தில் ஒரு ஸ்கூல் கட்டணும். அப்போ ஒரு நபர் எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒரு ₹500 அப்படி இல்லை ஒரு ₹100 ₹200 போடுறீங்க அப்படின்னால் ஒரு நாளைக்கு போடக்குள்ள அது பல கோடி ரூபாயாக வரும். அந்த பல கோடி ரூபாயை வைத்து முதலில் ஒரு ஊரில் அந்த ஸ்கூலை ஆரம்பித்து அதை சக்ஸஸாக பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தாற்போல் இன்னொரு ஊர் இப்படி எல்லா ஊர்களுக்கும் இந்த ஏழைகளுக்கு இந்த உலகத்தரத்தில் இந்த கல்வி நிலையம் வருவதற்கு நாம் அடித்தளமாக இருக்க முடியும். ஆனால் இதை நம்ம எப்படி திட்டமாக இந்த மக்களிடம் நம்ம கூறுவது? அதில் என்ன பண்ணிவிடுவான் சில பேர், இவர் முன்னேறத்துக்கு நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் போடுறதோ இல்லை வேறு ஏதாவது மனசால கூட நினச்சிருவான். அந்த ஒரு விஷயத்தினால நம்ம இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் நம்ம ஒரு வேறு விதமாக செயல்படுத்துவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்கிறத நான் செலவு பண்ணிக்கிட்டு போகிறேன். மற்றவங்கள்ட்ட வாங்கி செலவு பண்ணுறதுங்கிறது எனக்கு அதிகபட்சமாக பிடிக்கல. ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம இப்போ ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, நமக்கு வயதாகும் காரணத்தினால் இன்னும் இதை அடுத்த நிலைக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால நம்ம ஏற்றிருக்கோம். அப்படி ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் கட்டாயமாக எங்களிடம் உதவி கேட்கக்கூடிய நபராக இருக்கணும். அப்படி வரும் பட்சத்தில் எல்லாரும் கேட்கக்கூடாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி சிறு தொழில் செய்து வேலைகளை செய்து இப்படி இருக்கும் இந்த நபர் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய தொழிலால் மேம்பட்டு இருக்கிறதா இல்லையா அப்படின்னால் மேம்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய புத்திசாலித்தனத்தினால் மேம்பட்டு இருக்கிறது என்பது தான் இங்கே உண்மையாக இருக்குது. இப்போ இந்த கல்வி கற்றதுனாலையும் இந்த சிறு தொழில் பண்ணதுனாலையும் தொழிலை கற்றுக்கிட்டதுனாலையும் இங்கே மனிதனோட வாழ்க்கை மேம்பட்டு. நான் கல்வியும் கற்கலை, நான் எந்த தொழிலும் பண்ணல, நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன், டெய்லி கோயிலில் போய் வேண்டிக்கிறேன், ஒரு ஊதுவத்தியை கொளுத்துறேன், சாம்பிராணியை கொளுத்துறேன், சூடத்தை கொளுத்துறேன், டெய்லி போய் வேண்டிக்கிறேன். அங்கே அர்ச்சகருக்கு எந்த விதமான காணிக்கையும் நான் செலுத்துறதில்லை. என்கிட்ட தான் ஒன்றும் இல்லை, அதனால் செலுத்துறதில்லை. அந்த பூசாரியும் உங்களை மதிக்க மாட்டான். நீங்கள் சூடம் சாம்பிராணி வாங்கி போய் கொளுத்துறது பெருசு இல்லை, அவனுக்கு பணம் கொடுக்கணும், அப்போ தான் அவன் மதிப்பான். இப்போ இந்த உலகம் எல்லாமே பணத்தை அடிப்படையாக கொண்டது. அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும். வள்ளுவன் சொன்ன மாதிரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள் இல்லை அப்படின்னா என்னென்னா, அருளில் என்னென்ன அடங்கியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. அருள்னால் என்ன அப்படின்னா, தூய்மையான அன்புக்கு பேர் அருள், தூய்மையான கருணைக்கு பேர் அருள், தூய்மையான தயவுக்கு பேர் அருள். அந்த உண்மை வழியில் ஒழுக்கமாக நாம் வாழும் அந்த வாழ்க்கைக்கு பேர் அருள். இப்போ இது எல்லாம் தான் அருள். அருள்னா பக்திங்கிறதும் ஒரு விதமான தூய்மையான அன்புக்கு பேர் பக்தி. அந்த பக்தியை பற்றி சொல்ல இவர்கள் அருள்னு சொல்லிட்டார். அதை தாண்டிய நிலை
உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் நான் நேசிப்பது, அன்பு செலுத்துவது, அவர்களுக்கு உதவி செய்வது. இதை தான் அருள் என்று அவர் சொல்லிட்டார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, எவ்வுலகம் இல்லை. எத்தனை உலகம் இருக்குது அப்படின்னால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னால், அந்த நீங்கள் போகக்கூடிய அந்த முக்தியை அடையக்கூடிய அந்த இறைநிலை இருக்கு இல்லையா, அந்த இறைத்தன்மை வாழக்கூடிய அந்த இடத்திற்கு தான் அவர் என்ன சொல்கிறார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்கிறார். அந்த உலகம் யாருக்கு இல்லை? அருள் இல்லாருக்கு அந்த உலகம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இது எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். பொருளே இல்லை இந்த உலகத்தில் இவனால் வாழ முடியுமா அப்படின்னால் வாழ முடியாது. ஏன்னால் இப்போ தான் இந்த பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்து எடுபடுது. இங்கே இருக்கிற எல்லாமே பொருளை சார்ந்தது. ஒரு நிலம் இல்லைனாலும் அவனால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அந்த நிலத்தில் பயிரிட்டு தான் அவன் வாழணும். அப்போ அதுவும் ஒரு பொருள் தான். இப்போ பணம் இல்லாமலும் இங்கே வாழ முடியாது. அப்போ இந்த பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் அனைத்தும் சேர்ந்து சொத்தாக இருந்தாலும், இடமாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இது எல்லாம் பொருள் முதல்வாதம், பொருளை சார்ந்தது. அப்போ பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் உன்னால் வாழ இயலாது அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி வாழ இயலும் அப்படின்னா, பிச்சை எடுத்து சில பேர் யாசகம் எடுத்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. அப்படி வேண்டுமானால் வாழலாம். இங்கே கௌரவமாக வாழ இயலாது. யாசகம் எடுப்பது கௌரவம் இல்லை என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் முடியாதவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு அவர்கள் யாசகம் கேட்கவே நம்ம விடக்கூடாது. நம்மளாக கொண்டு போய் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். ஏன்னால் நம் தமிழரோட மரபு என்னென்னால், ஒரு உதவி கேட்பதற்கு இந்த தமிழ் மரபுடையவன் அஞ்சுவான், ஏற்றுக்க மாட்டான். நீ செய்கிற உதவியை ஏற்றுக்க மாட்டான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் ஒரு உதவி செய்யணும்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்னுடைய முடிவுக்கு நீ ஏன் பணம் கொடுக்கணும்? அது நான் எடுத்த முடிவு தானே, என்னுடைய ஆசை தானே, என்னுடைய கோரிக்கை தானே. அதுக்கு ஒத்த கருத்து இருப்பவர்கள் வேண்டுமானால் கொடுக்கலாம். அவனுக்கு விருப்பமே இல்லை, அவனால் கொடுக்க இயலாது அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? முடியாது. ஒத்த கருத்து இருந்தால் கொடுக்க முடியும். அப்படி தன்மானம் மிக்க நம்மளுடைய தமிழ் மரபில் ஏகப்பட்ட பேர் இருக்கான். உதவி கேட்க மாட்டான். அப்போ அவனுக்கு குறிப்பறிந்து நம்ம என்ன பண்ணணும்? உணவு கொடுப்பதோ, உடை கொடுப்பதோ, அவர்களுக்கேற்ற சில விஷயங்களை செய்து தருவதோ அதை நாம் செய்யணும். சில பேர் கேட்பார்கள், சில பேர் கேட்க மாட்டாங்க. தன்மானம் மிக்கவர்கள் அவன் மரணம் அடைந்தாலும் அடைவானை தவிர மற்றவர்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி வாங்கினாலும் திரும்பி கொடுக்காமல் விட மாட்டான். அப்படிப்பட்ட மரபில் வாழ்ந்தவன் நம்மளுடைய தமிழன். ஆனால் அது இப்போ வருங்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. கேட்க ஆரம்பிச்சிட்டான், திருட ஆரம்பிச்சிட்டான், பொய் சொல்லி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். இப்படி பலவிதமாக இருக்குது. இப்படிப்பட்ட தன்மான உணர்வு யார்கிட்ட இருக்குன்னா, ஒரு அரசன்கிட்ட இருக்கணும். அன்றைக்கே அரசன் இருந்தான், இன்றைக்கு முதல்வர், அவர்கிட்ட இருக்கணும் அந்த தன்மான உணர்வு. மற்றவன் பணத்தை நான் 5 பைசா கூட அவன் என் பணத்தை வீணாக்க மாட்டேன், அவன் பணத்தை நான் எடுக்க மாட்டேன். அது யாருடைய பணம்? மக்களுடைய பணம். அதை எடுப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போ நான் இருக்கேன். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு அன்னதானம் போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க. இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு வச்சுங்க, அது அன்னதானம்லாம் போடணும். என் தேவைக்கு அதை பயன்படுத்தினால் அதை எப்படி நியாயமாகும்? அப்போ அது அதர்மமாகும் இல்லையா? அப்போ நான் கூசணும். எனக்கு என்ன அப்படின்னா, அவனுடைய பணத்தை நான் சாப்பிடுவதற்கு நான் யார்? அப்போ இது வேண்டுமானால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்போ திருமூலர் ஒரு வாசகம் சொல்கிறார், கங்காணி இல்லை என்று நீங்கள் நினைக்காதீங்க. கங்காணி அப்படின்னா பாதுகாக்கிறவன், பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த கங்காணி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அகல பாதாளத்தில் தப்பு செஞ்சாலும், எங்கே தப்பு செஞ்சாலும் இங்கே கண்காணின்னு ஒருத்தன் இருக்கான். யார்? இறைவன். அவன் நீ இந்த அண்ட சராசரங்களில் எங்கே இருந்துட்டு எந்த தப்பு செஞ்சாலும் அந்த கண்காணி பார்வையிட்டு கொண்டே இருக்கிறான். அவன் கண்காணித்து அதற்குரிய
நன்மையாக இருந்தால் நன்மை தருவதும், தீமையாக இருந்தால் தீமையை கொடுப்பதிலும் அவன் தவறவே மாட்டான். அப்போ இந்த கிரகங்களை வைத்து அவன் இயங்கி கொண்டிருக்கிறான். இப்போ கிரகங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? சனின்னா அவன் நேர்மையான கிரகம். அவன் யாரை பிடித்தாலும் அவனுடைய தப்புக்கான தண்டனையை கொடுக்காம விட மாட்டான். அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிற கடவுளாக இருந்தாலும் சரி, தேவனாக இருந்தால் யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சுட்டா அவங்களுக்கு அவன் சனி பிடிச்சிட்டான்னா அந்த தண்டனை கொடுத்தே ஆவான், அந்த 7.5 வருஷம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது நம்மள்கிட்ட. அப்போ அப்படி தான் கிரகங்கள் மூலயமாக இந்த கண்காணி நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிறார். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அரசனுக்கு தெரியாது, முதலமைச்சர் தெரியாது, அமைச்சர் அவ்வளோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், இந்த மக்கள்லாம் முட்டா பயலுங்க, நம்ம செய்கிற தப்பெல்லாம் இவனுங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவன்லாம் எங்களை போல ஆட்களுக்கு யார் இங்கே தப்பு செய்கிறா, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ யார் நான் நன்மை செய்ய போகிறேன் அப்படின்னு பொய் சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எங்களுக்கு தெளிவாக தெரியும். இவன் வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி நான் விவசாயத்தை வளர்க்க போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு பொய்க்கதைகளை எல்லாம் கட்டுக்கதைகளை அவித்து விட்டு இந்த மக்களிடம் இந்த ஓட்டை வாங்கி அவன் ஒரு இடத்துக்கு வந்தவனை அவனோட வேலையை அவன் காமிக்க தான் செய்வான். யாராக இருந்தாலும் அந்த இடத்திற்கு அவன் விட்டால் அந்த இடத்திற்கே உரிய அந்த அகங்காரம் வெளிப்பட்டே தீரும். அப்படி அந்த அகங்காரம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் என்பவர் மிக மிக சொற்பமானவர்கள். அவர்களிடம் இயற்கையாகவே அந்த குணம் இருக்கும். அப்படி இயற்கையாகவே இருக்கும் அந்த குணம் படைத்தவர்கள் இந்த அரசியலுக்கு தான் மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டான். இயற்கையாகவே அவன் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான். எல்லாருக்கும் உதவி. நான் ஒரு 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 இப்போ இயற்கையை பற்றி பேசுகிறவர், விவசாயத்தை பற்றி பேசுகிறவர், விவசாயத்தை பாதுகாக்கணும், நீங்கள் எங்கள்கிட்ட நாட்டை கொடுத்து பாருங்கள், இந்த நாட்டை காப்பாற்றுவோம், எங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்து பாருங்கள், நாங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு நாங்கள் வெளிநாட்டுக்கு ஓடிட்டு உங்களை நடுத்தருவில் விட்டுருவோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு ஆசை சொல்ல காட்டுற ஒருத்தவர் இப்போ அவர் ஒரு எளிமையான ஆளுன்னு வச்சுப்போம். இப்போ இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இந்த பிரச்சனையில் நிறைய என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய தவறு நடக்குது. இந்த தவறை இங்கே இருக்கிற மக்களை இவன் ஒரு 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 மடத்தில் வாடுற ஒரு 50 வீடை இடிக்கிறான். எப்படி இடிக்கிறான்னா, கோர்ட்டில் தவறான ஆர்டரை வாங்கிட்டு பொய்யை சொல்லி ஆர்டரை வாங்கிட்டு அவன் இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். இடிச்சிட்டான். அப்போ இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்குள்ள நாங்கள் எல்லாரையும் அணுகிறோம். இப்போ யாரை அணுகிறோம்? மந்திரி அணுகிறோம், முதல்வரை அணுகுனா முதல்வரை பார்க்க முடியல. இப்போ போய் அவர் தேடி போய் நான் ஏழையை பார்க்குறேன், நான் டீ குடிக்கிறேன், குழந்தைங்களை நான் குழந்தைங்கள்ட்ட பேசுகிறேன். இப்போ அவருக்கு இருந்த டைமு அப்போ இல்லை. இப்போ ஒருத்தவன் தன் குறையை யாரிடம் கூற வேண்டும்? முதலில் அங்கு எதை சார்ந்து இருக்கிறதோ அவர்களிடம் அந்த குறையை எடுத்துகிட்டு போகணும். முதல்ல யார்கிட்ட எடுத்துகிட்டு போடலாம்? விஓ, வட்டாட்சியர். அப்போ முனிசிபாலிட்டியில் இருந்ததுன்னா முனிசிபாலிட்டி கமிஷனர். அதுக்கு அடுத்தது இதையெல்லாம் கட்டி காக்கிற ஒரு ஆர்டிஓ. இந்த ஆர்டிஓட்ட எடுத்துகிட்டு போடலாம். அவனும் அதுக்கு தலை சாய்க்கலை, ஆர்டிஓவும் சரியில்லை. அப்போ அதுக்கப்புறம் யார்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம்? கலெக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். கலெக்டரும் சரியில்லை. அதுக்கப்புறம் யார்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம்? எம்எல்ஏட்ட எடுத்துகிட்டு போகலாம். எம்எல்ஏவும் கண்டுக்கலை, அவரால் முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யார்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம்? மந்திரிகிட்ட எடுத்துகிட்டு போகலாம். சரி, மந்திரிகிட்டையும் எடுத்துகிட்டு போனால் அவராலையும் முடியாதுன்றாரு. அப்போ தலைமைச் செயலாளர்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ யாராலையும் முடியாதுன்னு சொல்லக்குள்ள கடைசியாக யார்கிட்ட எடுத்துகிட்டு போகணும்? அந்த முதல்வர்கிட்ட தானே எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ முதல்வரை என்னால் போக்க இயலாது அப்படின்னால், என்னுடைய குறையை உன்னால் தீர்க்க முடியாது என்று சொன்னால் நீ எதுக்கு முதல்வராக இருக்கணும்? நீ என்ன முதல்வராக இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? மக்களையே உன்னால் சந்திக்க முடியல. இப்போ மக்கள் பிரச்சனையே உன்னால் தீர்வுபடுத்த முடியல. இந்த கோயில் இடத்துல இருப்பவர்களுக்கெல்லாம் நான் 241 என்னுடைய வாக்குறுதி நான் சொல்லியிருக்கேன். இந்த கோயில் இடத்துல வாடுறவங்களுக்கு தான் பட்டா போட்டு கொடுக்குறேன், பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு 241வது பக்கத்தில்
45வது பக்கம் வரைக்கும் தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்கீங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த வீடுகள்லாம் இடிக்கப்பட்டுருச்சு. தேர்தல் வாக்குறுதி எங்கே போச்சு? இந்த மக்கள்லாம் நடுத்தெருவில் நிற்கிறான். யாரும் வந்து பார்க்கவே இல்லை. இப்போ நான் விவசாயத்தை பாதுகாப்பேன், நான் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிற எவனும் அந்த 50 வீட்டில் இருந்த அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு, சும்மா வந்து ஒரு ஆறுதல், பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம், ஒரு ஆறுதல். சரி இடிச்சிட்டாங்களாம்மா, எங்கள் ஆட்சி வரட்டும்மா, நான் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுக்குறேன், சரிம்மா எங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது செஞ்சு கொடுக்குறோம், நம்ம வந்து மேற்கொண்டு போராடுவோம். இப்போ இதெல்லாம் சரியில்லைன்னு கடைசி ஆயுதமாக நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. அங்கே நீதியே கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ கடைசியாக இந்த ஒரு பாடி ஃபில்ட்ரு மாதிரி இப்போ இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கார்ல, இவரை வந்து பார்க்குறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. முயற்சி நடந்தவொடனே அவங்கள்ட்ட கேட்குறோம், இவரை வந்து பேச சொல்லுங்கள், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்கள், ஒரு கூட்டம் நடத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் வரத்துக்கு பணம், அவர் தங்குவதற்கு பணம், அதை கேட்பறது யார்கிட்ட போய் இதை கேட்கறது, அவரை வந்து பார்க்க முடியுமா அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து எந்த ஒரு கேள்விக்கான பதிலும் கிடையாது. அப்போ அவர் வரணும் போகணும் எல்லாம் செய்யணுன்னா பணம். ஆனால் இதில் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்ன அப்படின்னா, அங்கேருந்து வரணுன்னா அதுக்கு பெட்ரோலுக்கு காசு, அவங்க சாப்பிட்றதுக்கு காசு, அவங்க சாப்பாடு, இதெல்லாம் கொடுப்பது நம்மளுடைய உரிமை கடமை, அதை நம்ம செஞ்சிட போகிறோம். ஆனால் இதை மீறிய அவருக்கு வந்து பணம் கொடுக்கணும், அவர் வந்து அந்த விஐபிக்கு இது செய்யணும் அது செய்யணும். இப்போ இவெல்லாம் வந்து தான் நம்ம நாட்டை வந்து காப்பாற்றிட போகிறான், இவன் விவசாயத்தை பாதுகாக்க போகிறான். இது எல்லாம் பேச்சளவில் தான் இருக்குது. கிட்டக்க நெருங்கி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இதோடைய நிதர்சனமான உண்மை என்னவென்று. சரி என்ன ஐயா நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் தான் ஈடுபடுறீங்க, இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம். ஆனால் எல்லாத்தையும் பார்ப்பது தான் நம்மளுடைய கடமை. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, யாருக்காவது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளால் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அவர்களுக்கான உதவிகளை செய்வது, அவர்கள் சார்ந்த செயல்களை நம்ம வந்து வழிமுறைகளை சொல்லித்தருவது. அப்போ எனக்கு எழுத்தாப்பில் ஒருத்தன் வந்து தண்ணி தாகத்தினால துடிச்சிக்கிட்டு இருக்கான், நான் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன், அதில் தண்ணி இருக்கா அப்படின்னா அவனுக்கு பாதியை பகிர்ந்து கொடுக்கணும் தானே. சரி உணவே வச்சுருக்கேன், அவனுக்கு பாதியை பகிர்ந்து கொடுக்கணும் தானே. இந்த ஏழை எங்கே கஷ்டப்பட்டாலும் அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நம்மளால் முடியும் அப்படின்னால் இயன்ற அளவும் நம்மளால் இயன்ற உதவியை செய்வது என்பது தானே சரியானது. அப்போ இந்த போலி பேச்சு, இந்த போலி இவனுங்களுடைய நிதர்சனமான மனநிலை, இதையெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியுமானா தெரியாது. எல்லாருமே இங்கே ஏமாத்துறதுக்கு தான் இங்கே வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆசைப்படாத மனிதன் யாராவது இங்கே இருக்கானா? இல்லை. ஆசைப்படாத மனிதன் இருந்தால்தான் அவனை ஒரு முதல்வராக தேர்ந்தெடுக்கணும். அவன் வந்து தான் கடமையில் அவன் நேர்மையாக இருக்கானா அப்படின்னால் அவனை தான் தேர்ந்தெடுத்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட நபர் ஒருத்தர் இருந்தார். யார்? அப்துல் கலாம். அவரை நீங்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்துக்கணும். நம்மாழ்வான்னு ஒருத்தர் இருந்தார், அவரை நீங்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்துக்கணும். இவங்களையெல்லாம் நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் பண்ணல. அவங்களாம் விட்டுட்டீங்க, பாதுகாக்கிறதுக்கே விட்டுட்டீங்க. அவங்களாம் இறந்துட்டாங்க, வயசாடிச்சு இறந்துட்டாங்க. ஆனால் அவர்களெல்லாம் அந்த தகுதி படைத்தவர்கள். மற்றவர்கள் நமக்கு வந்து அந்த மாதிரி தகுதி நிறைய பேருக்கு இருக்கா அப்படின்னால் தெரியல. இப்போ நம்ம அந்த சகாயம் போல் ஆட்கள் இருக்காங்க, அவர்களும் ஓரளவுக்கு தகுதி படைத்தவர்கள். இப்படி ஒரு சில பேரை நம்ம வந்து சொல்லிட முடியும். இந்த முதல்வருக்கான இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் என்று ஒரு சில பேரை நம்ம வந்து குறிப்பிட முடியும். ஆனால் ரொம்ப பேரை நம்மளால் குறிப்பிட முடியாது. இதையெல்லாம் நாம் வந்து நம்மளுடைய அனுபவத்தில் நிதர்சனமாக பார்த்த உண்மைகள். இந்த உண்மைகள்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னால், அவர்களை குறை கூறுவது நம்மளுடைய நோக்கமல்ல. இந்த நிதர்சனமான உண்மைகளை எல்லாம் நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியணும். ஏன்னால் நம் ஆன்மீகத்தில் பயணிக்கிறோம். நிறைய உண்மைகள் நிறைய பேரை பற்றி நமக்கு வந்து புரியும், தெரியும். அனுபவத்தில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுத் தேர்ந்திருக்கோம்.
அப்போ நமக்கு புரியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள். ஏனென்றால் நாம் எதை மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், உங்களை தேன் சொட்ட சொட்ட பேசி உங்களை ஏமாற்றும் உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே சொலை இருக்கும், தோல் இருக்கும் வாழைப்பழத்தில். நீங்கள் வாழைப்பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளார சொலை இருக்காது. அப்படிப்பட்ட புத்திசாலிகள் நிறைந்த உலகத்தில் இருக்கும். அவன்லாம் புத்திசாலி, அறிவாளி கிடையாது. இவன் புத்தியை பயன்படுத்தி எப்படி திருடணும், என்ன பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும், என்ன பேசுனா இவன் நமக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு பேச கற்று தேர்ந்தவர்கள். யதார்த்தவாதிகள் கிடையாது, நல்லா பேச கற்றுருக்கான். அப்படி இருக்கிறதுனால தான் அவன் எந்த தொழிலுமே செய்யலை. எந்த தொழிலுமே செய்யாமல் அவனுக்கு எங்கேருந்து பணம் வருது? நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும். நான் சாப்பிட்ணும் இல்லையா, நான் சாப்பிட்ணும், நான் கார் வச்சுருக்கேன், பெட்ரோல் போடணும், நான் போகணும் வரணும், என் குடும்பத்தை நான் பாதுகாக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது எல்லாம் நான் செய்யணுன்னா எனக்கு பணம் வேணும்ல. நான் எதுவுமே செய்யலை, எந்த வேலையுமே செய்யலை. எந்த வேலையுமே செய்யாமல் இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு பணம் வருதுன்னா பணம் ஏது? அப்போ உன் பாட்டை என்ன பெரிய மகாராஜாவா? அவர் ஒரு 1,00,000 கோடி வச்சுட்டு போயிருக்காரா, இல்லை 10,000 கோடி வச்சுட்டு போயிருக்காரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வரும்ல. இப்போ நான் சாப்பிட்ணுன்னா நான் உழைக்கணும். உழைக்காமல் ஒரு கூட்டம் சாப்பிடுது, நல்லா காரு இது அதுன்னு சுற்றுது, அவங்க ஃபேமிலிலாம் உழைக்கிறதாவே நமக்கு தெரியல அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறது புரியுதா இல்லையா? இந்த நம்ம யாராக இருந்தாலும், முதல்வராக இருந்தாலும், அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்கள்ட்ட ஒரு 75 வருடங்களுக்கு முன்பு, 50 வருடங்களுக்கு முன்பு அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்றளவு அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு தெரியும். நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண் இருந்தும் குருடாக இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப அவர்களை உருவாக்கி என் தலையில் மிளகா அரைச்சி என்னோடய பணத்தெல்லாம் வரியை போட்டு நான் வரியை கட்டுறேன், நீ திருட்டிட்டு போ அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ என்ன தான் செய்யணும்னு சொல்கிறீங்க? இங்கே யாரையும் நம்பக்கூடாது. எல்லாத்தையும் நோட்டாக்கு போடுங்க, தவறே இல்லை. யாரையும் இங்கே நம்பக்கூடாது. யாரை நம்பணுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே தென்படுதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை ஆதரிங்க. அந்தந்த பகுதியில் சில நல்ல மனிதர்கள் இருப்பார்கள். அப்போ எனக்கு தெரிஞ்சு நல்ல மனிதர்கள் அப்படின்னாலே நீங்கள் விரலை விட்டு சொல்ல முடியாது. ஏதாவது ஒருத்தவங்க 2 பேர் தான் நம்மளால சொல்ல முடியும். ஆனால் கெட்டவர்கள் உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கான். இந்த மக்களை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. என்ன திட்டங்களை கொண்டு வரணும், என்ன பண்ணணும். இப்போ யார் புதுசாகவே வராங்கன்னு வச்சுப்போம். இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குது. இவன் புதுசாக எப்படி இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றி இவருக்கு எல்லாருக்கும் எல்லா வேலையும் கொடுத்து எல்லாருக்கும் விவசாயம் பண்ணுறது இப்படி அப்படி, இதெல்லாம் மிகப்பெரிய சிக்கல்கள். இதெல்லாம் வாயால் சொல்லி வேணால் ஓட்டு வாங்கிடலாம். ஆனால் இங்கே அவன் 10,000 கோடி கடன் வாங்கி வச்சுட்டான். இப்போ நான் இந்த கவர்மெண்ட்டை நடத்தணும் அப்படின்னா நான் போய் உட்காந்தேன்னா முடியவே முடியாது. முடியாத அளவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டான். கஜானாவை ஃபுல்லாக காலியாகிட்டான். அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்த மனிதனோட தலையிலையும் என்ன இருக்குது, 60,000 கடன் இருக்குது. இல்லை அதை தாண்டி கூட இருக்கலாம், நமக்கு புள்ளி விவரமாக தெரியல. இப்படிப்பட்ட மோசமான ஒரு கூட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் நான் நல்லவன் நீ நல்லவன் சொல்கிறதெல்லாம் இந்த உலக மக்கள் நம்பலாம். ஆனால் எங்களைப் போல அனுபவஸ்தர்களை நீங்கள் நம்ப வைக்க இயலாது. உலகத்தை வேணால் நம்ப வச்சுக்க, ஆனால் எங்களெல்லாம் நம்ப வைக்க இயலாது. ஏன்னால் நாங்கள் இறைவனோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். அந்த இறைநிலையோட உண்மையோட தொடர்பில் இருக்கிறவங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டவன், அவன் என்ன பேசுனா அதுக்குள்ளே என்ன அர்த்தம் புரிஞ்சிருக்கு. வேதங்களையே நம்ம பிரித்து பார்க்குறோம். வேதங்களிலே பொய் இருக்குன்னு சொல்கிறோம், இதிகாசங்களில் பொய் இருக்குது. இது எல்லாம் எங்கெங்கே குற்றம் இருக்கோ, எங்கே சரியில்லையோ, எங்கே களை எடுக்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து களை எடுக்கிறோம், எல்லாத்தையும் சரி பண்ணுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில்
சாதாரண நபர்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக இதை மாதிரிலாம் பேசுகிறீங்க, உங்களோட தேவை என்ன, இது கூட தெரியாமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னால் அப்படிலாம் இல்லை. எல்லாம் தெரிந்து தான் நம்மளால் எதையுமே செயல்படுத்த முடியாமல், எதையுமே செய்ய முடியாமல் நம்மளும் இங்கே முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. ஆனால் இதை சார்ந்தெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உள்ளார்ந்து தானாகவே அது வந்துடுது. இப்போ இங்கே பிளானிங்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. மற்றவங்கள் மாதிரி பிளான் பண்ணி பேசுகிறது, இதை பேசணும் அதை பேசக்கூடாது அப்படின்ற பிளானிங்லாம் கிடையாது. நம்ம ஒரு மிகப்பெரிய பேச்சாளர்களும் கிடையாது. உண்மை எந்த வழி என்னை அழைத்து செல்கிறதோ, இந்த இயற்கை எந்த வழி அழைத்து செல்கிறதோ, இந்த இறைநிலை என்னை எப்படி வழிநடத்தி செல்கிறதோ அதன் வழியில் நான் பயணித்து சென்று கொண்டிருக்கிறேன். அவ்வளோதானே தவிர இங்கே நம்ம ஒரு பிளான் பண்ணி அப்படி இப்படி அப்படிலாம் பண்ணுறதில்லை. ஆனால் திட்டமிடுதல் அப்படிங்கிறது எல்லா காரியங்களிலும் இருக்கணும். திட்டமிடாமல் எதையும் செய்ய முடியாது. ஆனால் இது எல்லாம் திட்டமிட்டு பேசுவதெல்லாம் இல்லை. யதார்த்தமாக இயல்பாகவே நமக்கு உள்ளார இருக்கிற ஆதங்கம் வந்துடுது. நம்ம என்னதான் அதை நிறுத்தினாலும் அது நிறுத்துவதற்கு சரி இந்த உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் நமக்கு கிடையாது. எங்களை போல மனிதர்கள் எங்களுடைய குடும்பத்திலே அவர்களிடமே நாங்கள் இந்த மனதளவிலும் இந்த அறிவிலும் புத்தியிலையும் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட இங்கே ஒன்றுமே இருக்காது. ரகசியம் என்பது இந்த மனதிலும் இங்கே இந்த புத்தியிலும் அறிவிலும் ஒன்றுமே இருக்காது. நாங்கள் எல்லாம் திறந்த புத்தகம் மாதிரி. எங்கள் வீடு எப்போ பார்த்திங்கன்னா திறந்து இருக்கிற மாதிரி தான். எல்லாருமே எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கலாம். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வதற்கு நம்ம தயாராக இருப்போம். இப்படி திறந்த புத்தகம் தான் நம்ம இங்கே ஒளிவு மறைவில் இங்கே ஒன்றுமே கிடையாது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பேச்சாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் ஒரு யதார்த்தம் தான். நம்ம உண்மையை பேசுவதற்கும் உண்மையை வழிகாட்டுவதற்கும் உண்மை நெறியை உங்களுக்கு புகுத்துவதற்கும் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்மளோட நோக்கம் வேறையாக இருக்குன்னு வச்சுங்க. என்ன நோக்கம் இருந்தாலும் நம்மளுடைய அடித்தளம் உண்மை தானே, அதை பற்றி தானே நம்மளால் பேச இயலும். பொய்களையோ இல்லை இந்த நுட்பங்களை புரியாத நபர்களாகவோ நாம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மற்றவங்கள்ட்ட வேணால் உங்களுடைய பொய்கள் எல்லாம் எடுபடும். ஆனால் எங்களைப் போல ஆட்கள்கிட்டலாம் எடுபடாது. நாங்கள் உங்களை புரிந்து கொள்வோம், ஆனால் அதிகபட்சமாக வெளிப்படுத்த மாட்டோம். அதற்கான தருவாய் வரும்பொழுது கண்டிப்பாக வெளிப்படுத்தி விடுவோம். சரி, நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டோம். அதான் நான் சொன்ன மாதிரி அது தானாகவே வந்துடுது. அதை பேசாமலும் இருக்கவும் முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவன், நான் நல்ல மனிதன் சொல்லக்குள்ள அவங்கக்கிட்ட நம்ம நெருங்கின விஷயங்கள், நம்ம அவங்கள்ட்ட யதார்த்தமாக அங்கே போய் பட்ட நெளிவு சுழிவுகள், அதை அவமானம் சொல்கிறதா உரிமைன்னு சொல்கிறதா நமக்கு தெரியல. அந்த உரிமைகள்லாம் நமக்கு கிடைக்கல. அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நம்ம பதிவு பண்ணோம். ஏனென்றால் இந்த யோகத்தை சார்ந்தவர்கள் தான் நம்மளுடைய குடும்பத்தோட அங்கத்தினர். நீங்கள் எல்லாமே உங்களை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னால், என்னுடைய இந்த ஆன்மீக பயணத்தில் உங்களை ஒரு குடும்ப சகிதமாக தான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் நான் யோசிக்கிறேன். உங்களை எல்லாம் எப்படி சீர்படுத்துவது, உங்களை எப்படி மேல்நிலைப்படுத்துவது, உங்களுடைய குறைகள் எல்லாம் எப்படி சரி பண்ணுவது, எல்லாத்த பற்றியும் தான் நம்ம இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி இந்த நாட்டை முன்னேற்றுவது, என்னை எப்படி மேம்படுத்துவது, நான் எப்படி முக்தி அடைவது, உங்களை எப்படி முக்தி அடைய வைப்பது, எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய், இதை சார்ந்து தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த கல்வியினால் ஒரு மனுஷன் முன்னேறி இருக்கானா அப்படின்னால், கல்வியினால் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கான். இப்போ சிறு தொழிலோ இல்லை பெரிய தொழிலோ செய்து அவன் முன்னேறி இருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு தொழிலோ பெருதொழிலோ செய்து அவன் முன்னேறி இருக்கான். நீ எதுவுமே செய்யாமல் நான் கோயிலுக்கு போய் நான் முன்னேறி இருக்கேனா அப்படின்னால், நான் கோயிலுக்கு போய் எந்த விதமான முன்னேற்றமும் அடையவில்லை. என்னுடைய பணத்தை தான் இந்த கோயில்களிலும் இந்த பூசாரிகளிடம்
அர்ச்சகர்களிடமும் இந்த அறநிலைத்துறையிடமும் இழந்திருக்கிறேன் என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போனீங்க அப்படின்னால் என்ன நடக்குது? அங்கே வந்து உங்களுடைய பணம் விரயமாகுது. ஆனால் நீங்கள் நினச்சது நடந்திருக்கா? எப்போ நடந்திருக்கு? நீங்கள் ஒரு தொழிலை கற்கக்குள்ளே அதற்கான பாசிட்டிவாக நடந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு கல்வியை கற்றேன், அதன் மூலயமா ஒரு வேலைக்கு போனேன், அதன் மூலயமா எனக்கு நல்லது இருந்தது. நான் கோயிலுக்கு போனேன், ஏன்னா நான் அது மூலிமா சம்பாதிச்சேன், என் குடும்பத்தை முன்னேற்றினேன் அப்படின்றது யாருக்காவது நடந்திருக்கானா? யாருக்குமே நடக்கலை. அப்படி நடந்திருக்கு என்று நீங்கள் பொய்யை சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் நிதர்சனமான உண்மை அதுவல்ல அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. உங்களுக்கு அந்த சிலையினால், அந்த சிலையில் இருக்கும் கடவுள்னு நீங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிற அந்த விஷயத்தினால உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் உழைத்தி, நீங்கள் சம்பாரித்து, நீங்கள் செஞ்சாதான் எல்லாம் கிடைக்கும். அங்கே ஒன்றுமே இல்லை, அது சிலை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ யாருனாலும் நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் தான் முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. நம்மளை சார்ந்தவர்களால், நம் உறவினர்கள், நம் குடும்பத்தில் இருக்கும் அம்மா அப்பா, நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளுடைய நண்பர்கள், இவர்களை சார்ந்து தான் நமக்கு நன்மை கிடைச்சிருக்க தவிர ஒரு பூசாரினாலேயோ, ஒரு போலி ஆன்மீகவாதினாலேயோ, ஒரு போலி குருநாதர்னாலேயோ, அந்த சிலை என்று நீங்கள் கடவுள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த சிலையினாலேயோ உங்களுக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லை என்பது தான் இங்கு வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இதுதான் உண்மையாக இருக்குது. நன்றி. நாம் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.